ஒரு நாள் விஜயநகர அரசவைக்கு மிக விசித்திரமான ஒரு பரிசு வந்தது. ஒரு மாபெரும் பூசணிக்காய். அதுடன் ஒரு சவாலும் வந்தது. இந்த பூசணிக்காயின் ரகசியத்தை கண்டுபிடிக்க முடிந்தால்தான் உங்கள் அரசவை உண்மையில் புத்திசாலி என்று. அரசவையிலிருந்த அனைவரும் குழம்பினர். ஆனால் தெனாலிராமன் மட்டும் சிரித்துக் கொண்டிருந்தார். ஒருநாள் விஜயநகர அரசவையில் மன்னர் கிருஷ்ணதேவராயர் அமர்ந்திருந்தார். அப்போது அண்டை நாட்டின் தூதுவர் ஒருவர் பெரிய பூசணிக்காயை கொண்டு வந்தார். எங்கள் மன்னர் இந்த பூசணிக்காயை உங்களுக்கு அனுப்பியுள்ளார். இதன் ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியுமா என்றார். அரசவையில் இருந்தவர்கள் அந்த பூசணிக்காயை பார்த்து வியந்தனர். அமைச்சர்கள் அனைவரும் பூசணிக்காயைச் சுற்றி நின்று யோசித்தார்கள். ஒருவர் சொன்னார், இதன் உள்ளே பொக்கிஷம் இருக்கலாம். மற்றொருவர் சொன்னார், இது ஒரு மந்திர பூசணிக்காய் இருக்கலாம். ஆனால் யாருக்கும் சரியான பதில் தெரியவில்லை. அப்போது தெனாலிராமன் மெதுவாக எழுந்தார். அவர் அந்த பூசணிக்காயை பார்த்து சிறிது நேரம் சிரித்தார். மன்னா, இந்த சவாலின் ரகசியம் பூசணிக்காயில் இல்லை என்றார். அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். தெனாலிராமன் சொன்னார், இந்த பூசணிக்காயை அனுப்பிய அண்டை நாட்டின் மன்னர் நம்முடைய புத்தியை சோதிக்கவே இந்த சவாலை அனுப்பியுள்ளார். பூசணிக்காய் பெரியது என்பதால் நாம் குழம்புவோமா என்று பார்க்க வந்த சோதனை இது. அரசவையிலிருந்த அனைவரும் அவரின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினர். மன்னர் கிருஷ்ணதேவராயர் சிரித்தார். தெனாலிராமா, உண்மையான புத்தி என்றால் பிரச்சனையின் உள்ளே மட்டும் பார்க்காமல் அதன் பின்னுள்ள எண்ணத்தையும் புரிந்து கொள்வது என்றார். அனைவரும் கைத்தட்டினர். பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை அமைதியாக யோசித்தால் தீர்வு மிகவும் எளிதாக இருக்கலாம். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் டூன் அனிமே ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. இன்னும் சுவாரஸ்யமான கதைகளில் மீண்டும் சந்திப்போம்.